ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன். நீங்கள் சபரிமலைக்கு முதல் முறையாக போகிறீங்களா? அப்போ இப்படி போய் பாருங்கள், ஐயப்பன் உங்கள் கூட பேசுவார். நீங்களும் ஐயப்பன் கூட பேசலாம். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? கார்த்திகை முதல் தேதி மாலை போடுறதுக்கு முன்னால் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கார்த்திகை 1ஆம் தேதி உங்களுடைய தாயார் கையாலேயோ அல்லது குருசாமி கையாலேயோ ஒரு கோவில்லையோ வீட்லேயோ வந்து மாலை போட்டுக்கலாம். மாலை போட்டதுக்கு அப்புறமேட்டு வீட்டில் வந்து எந்த விதமான விசேஷங்கள்லையுமே கலந்துக்கக்கூடாது. 48 நாளும் ரொம்ப கடுமையான விரதமாக இருக்கணும். காலையில் விடிகாலமே எந்திரிச்சு பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும். அதே மாதிரி சாயந்தரமும் குளிக்கணும். காலையிலையும் சாயந்தரமும் பஜனை பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு கன்னி பூஜை அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து நம்ம வந்து பூஜை செய்யணும். பூஜை செய்யும்போது நிறையா சாமிங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அன்னதானம் போடணும். பஜனை முக்கியமாக பண்ணணும். அதே மாதிரி இந்த அன்னதானம்லாம் பண்ணிவிட்டு நம்ம கோவிலுக்கு போகிற நாள் வரும்போது அப்போ வந்து இந்த இருமுடி கட்டுறாங்கள்ல, அந்த இருமுடியெல்லாம் கட்டினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கேரளா எல்லையை, அதாவது அந்த பம்பையை தொடுற வரைக்குமே வந்து அப்போல்லாம் வந்து வீட்டிலேயே சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க. புளி சாதம், சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னாக்கா அந்த விரதம் வந்து கோவிலுக்கு போகிற வரைக்கும் தொடரணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே எல்லாருமே ஐயப்ப சாமிக்கு தானே சாப்பிட்றாங்க. அதனால் அவங்களும் வந்து அப்போயெல்லாம் வந்து சுத்தபத்தமாக சாமிக்கு அப்படின்னு சொல்லி சாப்பாடு செய்வாங்க. அதனால் அந்த இருமுடி கட்டி அந்த கோவிலுக்கு போகிற வரைக்குமே வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அப்போல்லாம் வந்து பஸ்ஸில் ஏறி உக்காந்ததுமே அவங்களுக்குலாம் வந்து பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா கொடுப்பாங்க. ஏன்னா போகிற வெளியில் ஒவ்வொரு கடையில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனால் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால வெளியில் எதுவுமே வாங்க மாட்டாங்க. இப்படி நீங்கள் முறைப்படி மாலை போட்டு இருமுடி கட்டி ஐயப்பன் கோவிலுக்கு போகும்போது காடு, மேடு, மலை எல்லாமே இருக்கும். யாரை பார்க்க போகிறோம்? சாமியை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? தேக பலம் வேணும். அதெல்லாம் யார் கொடுப்பாங்க? ஐயப்பன் கொடுப்பாங்க. இருமுடி யாருக்கு? சாமிக்கு. நெய்யபிஷேகம் யாருக்கு? சாமிக்கு. கற்பூர தீபம் யாருக்கு? சுவாமிக்கு. இதெல்லாம் நம்ம அப்படியே பாட்டாக பாடிக்கிட்டே போனோம் அப்படின்னாக்கா எப்படி? சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை யாரை காண சுவாமியை காண, சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும். நெய் அபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, பந்தல ராஜா பம்பா வாசா சுவாமியே ஐயப்போ, தேக பலம் தா, பாத பலம் தா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு ஐயப்பனை சொல்லிக்கிட்டே வந்தோம்னாக்கா 18 படி வந்துடும். அப்படியே அந்த 18 படியும் ஏறி நம்ம ஐயப்பனை பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தானே ஐயப்பன் 18 படியில் உட்காந்துருக்காரு. இப்படி நம்ம போனோம்னா வழி நெடுக நம்ம கூட துணைக்கு வந்து ஐயப்பன் வருவார். அதை நாமளும் பார்க்கலாம், ஐயப்பன் கூடவும் பேசலாம். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஐயப்பன் கூட பேசிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.